Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்க எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மை ஜீவன் சுகம் பலன் தந்து 7 மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் எண்ணி அவரை ஆராதிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபித்து நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை வேளையில செய்தருள்வாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 99:1-4 வசனங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். அல்லேலூயா. 3வது வசனத்தை பாருங்கள். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்கள், அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம். ஆமென். இந்த உலகத்தில் சொல்லத்தக்க வேறு ஒரு நாமமும் இத்தகைய தகுதியை உடையது அல்ல. அல்லேலூயா. இயேசு ஒருவருடைய நாமமே பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும்படி வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? போய் ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை அன்போடு நாம் வரவேற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே கூரையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. கரங்களை உயர்த்தி ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் எங்களை சந்திக்க வாரும். எங்கள் வாழ்வில் உம்மோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு சந்திப்பு ஏற்படணும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்க வாழ்க்கையில என்ன குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து இந்த நாளில் ஒரு புதிய உடன்படிக்கையோடு புதிய அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ள இந்த ஆராதனையில எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் எங்களை சந்திக்க வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாஞ்சையோடு தாகத்தோடு உங்க பிரசன்னத்துல நாங்க நிற்கிறோம். ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ள எல்லா தடைகளை நீக்கும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அங்க இருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்த ஆராதனையில் தேவனுக்கு முன்பாக பயத்துடனும் நடுக்கத்துடனும் சேவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். நம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கன மகிமை துதியும் புகழும் உமக்கே உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. இந்த காலை நேரத்திலே ஆங்காங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த 8வது மாதத்தின் 2வது நாளிலே பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த தேவனை ஆராதிக்க நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம்.
இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் எம்மை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் மறுத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் மறுத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. துதியாவும் படைத்தீரே, அம்பரவும் தன் வாக்காலே. துதியாவும் படைத்தீரே, அம்பரவும் தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே, எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர்க்கும் தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவனே உந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே.
என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் எம்மை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றும் என்றும் துதிக்கப்படத்தக்க தேவன். ஹல்லேலூயா. அகில சிருஷ்டிகளும் அவரை துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ என்று நாம் பாடினோம். ஆண்டவரை எல்லா சிருஷ்டிகளும் பாடி போற்றும் போது அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நாம் அவரை எத்தனை அதிகமாய் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை நாம் பாடி ஆராதிப்போம். அவரை நம்புகிறவர்களை அவர் காத்து நடத்துவார் என்று நாம் பாடினோம். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன் என்று நாம் பாடினோம். அவரை நம்புகிற நம்மை அவர் காத்து நடத்தினார். இந்த 7 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கருத்தாய் விசாரித்து நடத்தினார். கண்ணின் மணி போல அவர் நம்மை பாதுகாத்து நடத்தினார். தீயோன் அம்புகள் நம்மை தாக்காதபடி, கொள்ளை நோயின் கிரியைகள் நம்மை அணுகாதபடி அவர் நம்மை ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்தினாரே. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை நம்புகிறது போல நாம் ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறவர்களாக அல்ல, அவரை நாம் நம்புகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, ஆமென். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எடுத்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எடுத்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே யெகோவா நிஸ்ஸி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிஸ்ஸி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்விலே மாறாததா இருக்கிறதுனால நாம் நிலை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வேதனைகள் நாம் போகிற பாதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ ஞானியாயிருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் படுகிற கஷ்டம் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, யாருமே என்னை அறியவில்லை என்று நாம் ஒருவேளை நினைத்தாலும் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். நிமிடந்தோறும் நம்மை விசாரித்து நடத்துகிறவர். காலைதோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற நல்ல தேவன். நம்முடைய வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வெட்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்பமே அவர் அதை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன பேச போகிறோம், நாம் என்ன நடப்பிக்க போகிறோம் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அவர் நம்மை நன்றாய் அறிகிற தேவன் என்ற அறிவு நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆளோட்டிகளின் நிமித்தமாக பட்ட பாடுகளை, அவர்களிட்ட கூக்குரலை, அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை ரட்சிக்கும்படி நான் இறங்கினேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை நேரத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக இந்த ஆராதனையிலே நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரை விசுவாசத்தோடு நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிற தேவனே, எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகுவதற்கு முன்பதாகவே, எங்கள் எலும்புகள் எல்லாம் தோன்றும் முன்பதாகவே, அவைகள் உருவேற்படும் நாள் முதலாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவிக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உம்முடைய சமூகத்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை பெயர் சொல்லி அறிந்திருக்கிற தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன்,
அவருடைய சிந்தையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அறிகிற நல்ல தேவன் அவர். உன் அலைச்சல்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I have a maker. He formed my heart before even time began. My life was in His hands. I have a maker. He formed my heart before even time began. My life was in His hand. He knows my name. He knows my every thought. He sees each tear that falls and hears me when I call, and hears me when I call. He knows my name. He knows my every thought. He sees each tear that fall and hears me when I call, and hears me when I call. I have a Father. He calls me His own. He'll never leave me, no matter where I go. I have a Father. He calls me His own. He'll never leave me, no matter where I go. He knows my name. He knows my name. He knows my every thought. He sees each tear that falls and hears me when I call, and hears me when I call. He knows my name. He knows my name. He knows my every thought. He sees each tear that falls and hears me when I call. He hears me when I call. He knows my name. He knows my every thought. He sees each tear that fall and hears me when I call, and hears me when I call. He knows my name.
my every thought. He sees each tear that falls and hears me when I call, and hears me when I call. He hears me when I call. He hears me when I call. Amen. He knows my name. He knows every thought of mine. He sees each tear that falls from my eyes, and He hears whenever I call. He is my Father. He is my Maker. அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவர் நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் காண்கிறார். அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் படுகிற பிரயாசங்களை அவர் அறியவில்லை, ஏன் எனக்கு எல்லாமே எதிர்மறையாக நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இந்த ஆராதனையில இருக்கிற நீங்கள் இருந்தால், இன்றைக்கு காலையிலே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நாயினூர் விதவை வெகு ஜனங்களோடு மரித்து போன அவர்களுடைய மகனை சுமந்து கொண்டு வருகிற போது அந்த வெகு ஜன கூட்டத்திலே அவளை ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணி அழாதே என்று சொல்லி அவளை தேற்றினார். இந்த காலை நேரத்திலே நம்மை நன்றாய் அறிகிற தேவன், நம்மை குறிப்பாய் அறிகிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த காலை நேரத்திலே நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை சுமப்பவர் அவர், நம்மை நன்றாய் அறிகிறவர், எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, நம்மை நன்றாய் அறிகிறவர், என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு. நம் பாரங்களை சுமப்பவர், என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இயேசு என் சிநேகிதர், இயேசு என் சிநேகிதர், இயேசு என் ஆத்தும நேசர். இயேசு என் சிநேகிதர், இயேசு என் ஆத்தும நேசர். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். நான் நம்பினோர் கைவிட்டாலும் இயேசு
இயேசு கைவிடா, நான் தனிமையில் வாடினாலும் இயேசு கைவிடா, விசுவாசத்தோடு நான் நம்பினோர் கைவிட்டாலும் இயேசு கைவிடா, நான் தனிமையில் வாடினாலும் இயேசு கைவிடா. சுகமுள்ள காலத்தில் கண்ணீர் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீர் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இயேசுவே இயேசு என் சிநேகிதன். இயேசு என் ஆத்தும நேசன். இயேசு என் சிநேகிதன். இயேசு என் ஆத்தும நேசன். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். பாரங்கள் சுமப்பவர் என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிந்தவர் இயேசு, என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிந்தவர் இயேசு. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். உண்மையாய் சொல்லுவோமா? சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இயேசு என் சிநேகிதன். இயேசு என் ஆத்தும நேசன். இயேசு
நீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். ஆமென் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்கள் சிநேகிதர், எங்கள் ஆத்தும நேசர், எங்கள் ஆத்தும வியாகுலத்தை அறிந்திருக்கிற தேவன் நீரப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கு நாயினூர் விதவை, அவளோடு கூட வெகு ஜனங்கள் அவளோடு கூட அந்த துக்கத்திலே பங்கு பெற்றிருந்தாலும் அவளுடைய ஆத்தும வியாகுலத்தை அறிந்தவராக அவளை அந்த கூட்டத்திலே நீர் அவளை ஐடென்டிஃபை பண்ணி அவளிடத்தில் சென்று அழாதே என்று சொல்லி அவளை தேற்றினீரப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கண்ணீரோடு அங்கே வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்த சகேயு காட்டத்தி மரத்தில் இருந்த போதும் அவன் அங்கே இருக்கிறான் என்பதை நீர் அறிந்தீர் ஆண்டவரே. நீர் நேராக அவனிடத்தில் சென்று அவனை நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே அப்பா. எங்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிற தேவன், எங்கள் மேல் இருக்கிறதான எல்லா சுமைகளையும் அறிந்திருக்கிறவர், எங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாரங்களை எல்லாம் எங்களுக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வெகு நாட்களாக வியாதியஸ்தன் என்று பெதஸ்தா குளத்தினருகே இருந்தவனை அறிந்து அவனுக்கு சொஸ்தம் உண்டாக்கினீரே ஆண்டவரே. அப்ப அந்த இடத்திலே வந்த அநேகர் அவனை அறிந்திருக்கலாம். அவன் எத்தனை நாட்கள் அந்த இடத்தில் இருந்தான் என்று ஒருவேளை அவர்கள் அவனுக்காக பரிதபித்திருக்கலாம். ஆனால் நீர் அவனை பார்த்தபோது அவன் வெகு நாட்களாக வியாதியஸ்தன் என்று குறிப்பாக நீர் அறிந்து அவனுக்கு யாரும் உதவி செய்ய வராதிருந்த போதும் நீர் அவனுக்காக கரம் நீட்டினீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிறதான எல்லாவற்றையும் நன்றாய் அறிகிற தேவன் நீர். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தின் ரட்சிப்பினால் நாங்கள் களிகூற, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் தயவு பெற்று திருப்தி அடைந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நன்றாய் அறிந்த தேவனுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான குறைவுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலை நேரத்திலே எங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சர்வ அதிகாரத்தினால் உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணும். நீர் அப்படியே செய்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அளித்த அவருடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை நன்றாய் அறிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நன்றாய் அறிகிற தேவன் நம்முடைய தேவைகளை அறிவார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிவார், நம்முடைய எண்ணங்களை அறிவார். அவர் இன்றைக்கு நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்தருள்வாராக. ஆமென். எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் தொடர்ந்து நாம் காணப்படுவோம். கர்த்தர் கிருபையாய் கடந்த 7 மாதங்களும் நம்மை நிலைநிறுத்தினார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் விசாரித்து நடத்தின அவருடைய தயவு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது. தேவன் நம்மை ஒரு குறைவின்றி இம்மட்டும் கொண்டு வந்ததற்காக அவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்ததற்காக
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சுகத்தோடு நலமோடு இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக நமக்கு முன்னே கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த 8வது மாதம் தேவனுடைய உன்னதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு மேலான ஈவை இந்த மாதத்துல நமக்கு தந்தருள அவருடைய சமூகத்துல நாம் வாஞ்சையோடு காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. விசேஷமாக இந்த நேரத்துல நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். முன்னதாக சபையின் ஆராதனைகளை குறித்து அறிவிக்கிறேன். வழக்கமாக நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளும் நமக்கு உண்டு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலையிலே நடக்கிற சகோதரிகள் ஜெபம் நடைபெறும். ஆமென். அதுபோல வெள்ளிக்கிழமை நடக்கிறதான உபவாச ஜெபம் நமக்கு நடைபெறும். மற்ற ஈவினிங் நடக்கிற டிவோஷன்ஸ் மட்டும் இந்த வாரம் நமக்கு நடைபெறாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். நாம் ஆண்டோருக்கு சுத்தமான ஏரியா வைஸா நம்ம சந்திக்கிறதற்கான காரியத்தை உங்களோடு கூட ஏரியா தலைவர்கள் உங்களுக்கு அறிவித்திருப்பார்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நாம் கர்த்தருக்கு சுத்தமான சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசவும், நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறதான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதித்துள்ளபடி நாம் எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. 7 மாதங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே சுற்றிலும் கொள்ளை நோய், சுற்றிலும் பலவிதமான பயங்கரங்கள் எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் போது எங்கள் மேல் நீர் நினைவாய் இருந்தீர். எங்களை நீர் பாதுகாத்தீர். வலுவாமல் எங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோட மாசற்றவர்களா எங்களை நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன் எங்களை பாதுகாத்த உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேராய் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே முதிர் வயதில் இருக்கிறவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய டிவைன் ப்ரொடெக்ஷனை தாங்கப்பா, தெய்வீக பாதுகாப்பை தாங்கப்பா. வெளியே போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய சிறகுகளின் நிழலுக்குள் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக, முழு உலகத்திலும் பரவி இருக்கிறதான இந்த கொடிய நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு ஜனம் உம்மை மகிழ்ச்சியோடு சேவிக்கவும், ஆண்டவரே உம்மை கண் ஏறெடுத்து பார்க்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கண்களை ஏறெடுத்து வானத்தை சிருஷ்டித்தவர் யார் என்பதையும், பூமியை படைத்தவர் யார் என்பதையும் அறிந்து கொண்டு உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகாபலத்தையும் புரிந்து கொள்ள ஒவ்வொரு ஜனத்தின் இருதயத்தையும் கர்த்தர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தத்தோடும் பாரத்தோடும் வியாகுலங்களோடும் வேதனையோடும் பயத்தோடும் மரண பயத்தோடும் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் விடுவித்தருளும், விடுவித்தருளும், விடுவித்தருளும். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனம் ஆண்டவரே அந்த பயத்துக்கு நீங்களாகட்டும், வியாதிகளுக்கு நீங்களாகட்டும், வருத்தங்களுக்கு நீங்களாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் விடுவித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே இந்த வாரத்திலையும் நடக்கிற கூட்டங்கள், ஆண்டவரே வார இடை நாட்களில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆமென். குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆராதிக்க ஆங்காங்கே ஜனம் உற்சாகமடைய அவருடைய உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே
தொடர்ந்து இருக்கிற நிமிடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நினைவுகளிலே நாங்கள் போராடுகிற போராட்டங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்களுக்கு விடுதலை பதில் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அற்புதமான வார்த்தையை இன்றைக்கும் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆமென். சத்திய வசனத்தினால் குணமடையட்டும், சத்திய வசனத்தினால் விடுதலை அடையட்டும், சத்திய வசனத்தினால் போதனை அடையட்டும், சத்திய வசனத்தினால் நித்திய ஜீவனின் நம்பிக்கையை பெறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சபையாரையும் ஆண்டவர் எங்களோடு இணைந்திருக்கிற ஆங்காங்கே ஆமென் தேசத்தின் பல பகுதியிலிருந்து எங்களோடு இணைகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். ஆவியானவர் எங்கள் நினைவுகளை சிந்தனைகளை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆமென் தடையில்லை. இருக்கிற இடங்களிலே உண்மை மனதோடு ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் அதன் 32ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆராதனையில் இருக்கிற பயபக்தியோடும் தேவனுடைய வார்த்தையை பயபக்தியோடு கேட்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தினவர்களாகவும் இருக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்குவார்கள் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் அவருடைய ஜனத்தை சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் தேதி காலையிலே இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அஸ்திபாரப்படுத்தும் கர்த்தர். அஸ்திபாரம் அற்ற நிலையில் நிலையற்றவர்களாய் தள்ளாடுகிறவர்களாய் வாழ்க்கையிலே நிலைகுலந்த நிலையில் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற குடும்பம், சிதறடிக்கப்பட்டு கிடக்கும் கூட்டம், சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீயோனை வேறு ஒருவரும் அஸ்திபாரப்படுத்திவிட முடியாது. None can establish Zion. அல்லேலூயா. ஒருவரும் வேறு ஒருவரும் சீயோனை அஸ்திபாரப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒருவரே சீயோனை அஸ்திபாரப்படுத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன்னதமானவர் அதை ஸ்திரப்படுத்துவார், அதை அஸ்திபாரப்படுத்துவார். வேறு ஒருவராலும் அஸ்திபாரப்படுத்த இயலாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீயோன் என்று சொல்லும்போது ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை அது குறிக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்தில் வாழுகிற ஜனங்களை குறிக்கிறது என்பதை நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்று நம்மை சொன்னாலும், இந்தியா என்னுடைய தேசம் அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய பலவிதமான கலாச்சாரத்திலும் பலவிதமான சூழ்நிலையிலும் இருப்பது போல ஆமென், சீயோன் ஒரு இடமாக, ஒரு பிளேஸாக காணப்பட்டாலும் அங்க பல்வேறு சூழ்நிலையில, பல்வேறு நிலையில, பல்வேறு தேவைகளோடு கூட ஜனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட
நிலையில் இருந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். எப்படி ஆண்டவர் அதை செய்தார் என்று 3 காரியங்களை நாம் அந்த அதிகாலையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தின் அடிப்படையில் சீயோனை சுத்திகரித்து சீயோன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழியை அதன் நடுவிலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவர் அவர்களை பரிசுத்தன் என்று நிலைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனும் நம்மை பார்த்து பரிசுத்தர் என்று சொல்ல தகுதி உடையவர்கள் அல்ல. ஒருவரும் நம்மை பார்த்து சுத்தவான்கள் என்று சொல்ல தகுதி உடையவர்கள் அல்ல. சீயோனை தேவனுடைய ஜனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அபாத்திரர்களும் பழி சுமக்கிறவர்களும் நிந்தைக்கு பாத்திரவான்களுமாய் கிடந்த நம்மை நம்முடைய அழுக்கை கழுவி நம்மை சுத்திகரித்து ஸ்திரப்படுத்துகிறார். பரிசுத்தன் என்று சொல்லி நிலைப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் செய்து தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? அஸ்திபாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆறுதலற்று கிடக்கிற அவருடைய ஜனம், அவர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. வசனத்தினால் ஆறுதல் தந்து, வார்த்தையை தந்து சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். இந்த உலகத்துல எந்த மனுஷன் எவ்வளவு பணத்தை தந்தாலும் அவருடைய ஜனத்தை நிலைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எனக்கு உங்களையும் என்னையும் நிலைப்படுத்தி இருக்கிறது பணம் அல்ல, பதவி அல்ல, ஏதோ நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஜாப் அல்ல, தேவனுடைய வசனம். நம்ம எல்லாரும் சாட்சியா சொல்ல முடியும். ஆண்டவர் மட்டும் என்னோட கூட பேசாதிருந்தா, ஆண்டவர் மட்டும் இந்த சூழ்நிலையில என்ன திடப்படுத்தாதிருந்தால் நான் நிலைவரமற்றவனாய் போயிருப்பேன். கர்த்தர் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணா, கர்த்தர் என்னை அஸ்திபாரப்படுத்தி நிற்க வைத்தார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது. ஆறுதலும் தேறுதலும் தந்து அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்கிறார். மூன்றாவதாக ஆமென், பெயர்க்கப்படாத கூடாரமாக, அமெரிக்கையான தாபரமாக நிலைவரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கூடாரம் இமைப்பொழுதில் மறைந்து போகக்கூடிய ஒன்று, கூடாரம் பெயர்ந்து போகக்கூடிய ஒன்று, ஆனால் கர்த்தர் ஏற்படுத்துகிற கூடாரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியில அற்பமாய் காணப்படுகிற மனிதர்களில் சீயோனில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர்களை அஸ்திபாரப்படுத்தும் போது அவர்களை நிலைவரப்படுத்துகிறார். அது பெயர்க்கப்படாத நிலையில் உறுதியாகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் ஒரு பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். ஆனால் இந்த பூமிக்குரிய கூடாரத்தை தேவன் நிலைப்படுத்தினதினால்தான் இது மனுஷனாலும் பிசாசினாலும் பெயர்க்கக்கூடாதபடி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ போராட்டங்கள் நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் ஜீவனை தந்து வைத்திருக்கிறார் என்றால் அதன் காரணம் என்ன தெரியுமா? சீயோனை அஸ்திபாரப்படுத்தினவர் உன்னதமான ராஜா. அல்லேலூயா. உன்னதமான தேவன் அவருடைய மகிமையின் கரத்தினால் நம்மை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறபடியால் நம்மை சத்துரு பறித்து கொள்ளாமல் தேவன் பெயர்க்கப்படாத கூடாரமாக நம்மை நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தொடர்ந்து அந்த வசனத்திலிருந்து ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அஸ்திபாரம் நிலைப்படுத்த, அஸ்திபாரம் ஸ்திரப்படுத்தும் ஒரு அனுபவம். அஸ்திபாரம் நம்மை உறுதியாக நிறுத்தும் ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிலையற்று கிடந்த இந்த ஜனத்தின் வாழ்க்கை, தொய்ந்து போய் கிடந்த சீயோனில் வாசம் பண்ணுகிற
தேவ ஜனத்தை ஆண்டவர் அஸ்திபாரப்படுத்தி நிலைநிறுத்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அஸ்திபாரம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு எப்படி அஸ்திபாரம் உண்டானது, அவர்களுடைய அஸ்திபாரம் என்ன. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு கிறிஸ்துதாமே மூலை கல்லுமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபார் உபதேசம் போதனைகளிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதற்கு கிறிஸ்துதாமே. அவர்கள் எங்கிருந்து உபதேசத்தை கொண்டு வந்தாங்க? கிறிஸ்துதாமே மூலை கல். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் அஸ்திபாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாம, இயேசுவை அல்லாம வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. இந்த அஸ்திபாரத்தில் தான் நாம் கட்டப்பட்டிருக்கோம். எபிரேய நிருபத்தில் அதை எழுதும்போது அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலையும் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனம், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது அஸ்திபாரம்? அடிப்படை மூல உபதேசம் என்று சொல்லி சொல்லப்படும். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம், மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், நித்திய நியாய தீர்ப்பு, இவைகளை தான் அஸ்திபாரம் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இந்த அஸ்திபாரத்தில் கட்டப்படுகிற வாழ்க்கை தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை. ஆமென். நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கிறது? மூலைக்கல் ஆகிய கிறிஸ்துவின் மேல். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த அஸ்திபாரத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற தேவ ஜனம் நிலை தடுமாறி பல்வேறு போராட்டங்களும் பிரச்சனைகளும் அவங்க வாழ்க்கையில வந்தபோது என்ன செய்யறாங்க? சங்கீதக்காரன் சொல்றார், 11ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகின்றனதே, நீதிமான் என்ன செய்வான்? அல்லேலூயா, நீதிமான் தான், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன் தான். ஆனால் அவனை சுற்றிலும் எழுகிற கேள்வி, உன் தேவன் எங்கே? அவனை பார்த்து பட்சியே போல அவனுடைய ஆத்துமா பார்த்து, நீ ஓடிரு, மலைக்கு பறந்து போயிரு என்று சொல்லுகிறார்கள். துன்மார்க்கர் செம்மையான இருதயத்தார் மேல் வில்லை வளைத்து அம்பை எய்கிறார்கள். அதனால துன்மார்க்கன் செய்கிற கிரியைகளை கண்டு நீதிமான் என்ன செய்கிறான்? தடுமாறுகிறான். அஸ்திபாரம் அசைது நிலை நிற்க முடியல, விசுவாசத்துல நிலை நிற்க முடியல, உண்மையில நிலை நிற்க முடியல, தேவனை பற்றுகிற வைராக்கியத்துல நிலை நிற்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். அல்லேலூயா, சீயோனை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்துவார். இந்த 8வது மாதத்தில் அப்படி தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கை, அப்படி தடுமாறி கொண்டிருக்கிற குடும்பங்கள், அப்படி தடுமாறி கொண்டிருக்கிற குடும்பங்கள் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைய
இன்றைக்கு நிலைப்படுத்த போகிறார், அஸ்திபாரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க முடியும். மத்தேயு 7வது அதிகாரம் 24லிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் அங்கே இயேசு அஸ்திபாரத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். ஆகையால் என்று சொல்லி அந்த பகுதியை ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் முன்னே ஏதோ ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கவனிக்க முடியும். 21ஆம் வசனத்துல பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு சொன்னார். நல்ல கவனிங்க, ரெண்டு காரியம். சித்தத்தின்படி செய்கிறவன், கூப்பிடுகிறவன், ரெண்டு பேரையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டவர். பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? கையினால் கிரியை செய்கிற கூட்டம் இல்ல, கையில வெளிப்படுகிற கிரியை பக்தி, இன்னொன்று வாயில வெளிப்படுகிற பக்தி. கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு என்ன செய்யறாங்க? வாயில சொல்லுகிற காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய கைகளையும் கவனிக்கிறார், நம்முடைய வாயை உதடுகளையும் கவனிக்கிறார். அதனால்தான் புலம்பலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் கைகளோடும் கூட என்னுடைய இருதயத்தையும் உயர்த்துவேன் உமக்கு நேராய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய கைகளையும் பார்க்கிறார், நம்முடைய உதடுகளையும் பார்க்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்ன உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்படின்னா இன்னையில இருந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இனி எதுக்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க, ஆண்டவரை கர்த்தாவே இயேசுவே என்று எப்பொழுதும் கூப்பிடணும். இப்ப கூட நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி சத்தமா கூப்பிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தை ஒரு நாளும் குறைத்து கொள்ளக்கூடாது. ஆனா அப்படி ஆண்டவரை ஆராதித்து விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு கைகளினால் அவருக்கு பிரியமற்ற கிரியைகளை செய்வோமானால், நடப்பிப்போமானால் ஆண்டவருடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? அப்படியானால் அவர்களை தான் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் கூப்பிடுவதும் நம்முடைய செயல்களும் அவருக்கு உகந்ததாக, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்றால் அஸ்திபாரம் உள்ள ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால், வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் உண்டாகும் போது, தோல்விகளும் நஷ்டங்களும் ஏற்படும் போது கேட்ட சத்தியத்தை கை கொண்டு தேவ சித்தத்தின்படி நடக்கிறவன், தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் ஆண்டவருங்க சொல்றாரு அஸ்திபாரம் உள்ள கிறிஸ்தவன். அல்லேலூயா. கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினா அப்படின்னு நம்ம வேகமா படிச்சுட்டு போயிடுவோம்.
ஆனா ஆண்டவருங்க சொல்ற காரியம் யாரென்றால், உபத்திரவங்களும் வியாகுலங்களும் வேதனைகளும் பெருமழையை போல பெருவெள்ளத்தை போல வரும்போது கேட்ட சத்தியத்தில் நிலை நிற்கிறவன் அவன் அஸ்திபாரம் உள்ளவன். நாம எப்படி இருக்கிறோம்? போராட்டங்கள் வரும்போது, சோதனைகளும் சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கேட்ட சத்தியத்தெல்லாம் மறந்துட்டு, விசுவாசத்தை மறந்து, தேவனுக்கு கீழ்ப்படிவதை மறந்து நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்களா இருப்போனா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலையை விட்டு நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை அஸ்திபாரப்படுத்தி உன்னை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இங்க இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், 2 பேர் வீட்டை கட்டினார்கள். எப்படி வீட்டை கட்டினாங்க? ஒருவன் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டு தன்னுடைய வீட்டை கட்டினான். இன்னொருவன் மணலின் மேல் வீட்டை கட்டினான். கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் யார்? கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவர் சொல்லிய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தவன். அல்லேலூயா. கண்மலையில வீடை கட்டுறது எவ்வளவு கடினமான காரியம். கண்மலைக்கு மெட்டீரியல்ஸ் கொண்டு போறது எவ்வளவு கடினமான காரியம். மணல் மேல கட்டுறது ரொம்ப சுலபமா கட்டிட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கண்மலையில வீட்டை கட்டுறவனை பார்த்து ஒருவேளை அந்த மனுஷன் பரிகசித்திருக்கலாம், இவன் புத்தீனன் என்று சொல்லி இருக்கலாம், இவ்வளவு பிரயாசப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி அவனை ஏளனம் பண்ணி இருக்கிறான். ஆனா நல்ல கவனிங்க, எப்படி கட்டுகிறோம் என்பதை ஒரு சூழ்நிலை நிரூபிக்கும். ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சு அங்க. அல்லேலூயா. மழை பெருவெள்ளமும் வந்தது. அங்கே சொல்லப்பட்ட பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. அல்லேலூயா. வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதுதான் ரியல் லைஃப் என்னங்கிறது தெரியும். பல வீட்டில் நிலைமையை புரியணும்னா காலநிலை கொஞ்சம் மாறணும். நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல வீடு எல்லாம் இருக்கும்போது கிளைமேட் ஸ்மூத்தா இருக்கும். நல்ல வேலை இருந்துச்சு, திடீர்னு வேலை போயிடுச்சு, கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு. நல்ல வருமானம் வந்துடுச்சு, எல்லாம் நின்றுடுச்சு, கிளைமேட் மாறிடுச்சு. இப்ப தாக்கு பிடிக்க முடியல, உங்கூட எனக்கு சமாளிக்க முடியாது, உங்கூட எனக்கு வாழ முடியாது. ஏன்னா முன்னாடி நிறைய வச்சு செலவு பண்ண, இப்போ வருமானம் இல்லை. குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் இயேசு சொல்றாருங்க, அவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்த மனுஷன் எப்படி இருப்பானா? பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும் அவனுடைய வாழ்க்கையிலும். எப்படி இங்க நேரிடுகிறதோ அதுபோல கிளைமேட் சேஞ்சஸ் வரும், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் அந்த வீட்டின் மேல் மோதின போதும் அது விழுந்து போகாமல் ஆமென் அந்த வீடு நிலைத்திருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வீடு எந்த சோதனைக்கும் அது அசையவில்லை. ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் எங்கே இருந்தது? கன்மலையின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய அஸ்திபாரம் மாத்திரம் கன்மலையின் மேல் இராதிருந்திருந்தனா அது நிலை நின்றிருக்க முடியாது. அதனுடைய ரூஃபோடைய பலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நல்ல டிஃப்ரெண்டான அழகான கலரிங் பெயிண்டிங் பண்றதுனால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இன்னைக்கு ஷோ பெயிண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பெயிண்ட்ல. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அந்த பெயிண்ட் அகற்றிட்டு அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக மாற்ற ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துவார். அல்லேலூயா. சீயோன் தேவன் தெரிந்து கொண்ட இடம். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சீயோன் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். உங்களிலும் என்னிலும் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். சீயோனில் அவருக்கு துதி அமைந்து காத்திருக்கும். சீயோன் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில சீயோனாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருப்போமானால்
ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை நான் விருதாவா விடமாட்டேன். சீயோனை பெருமழை அடிக்கும் போதும் பெருவெள்ளம் அடிக்கும் போதும் அழிந்து போக விடமாட்டேன். சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சீயோன் அவருடைய நகரம், சீயோன் அவருடைய மகிமை, சீயோன் மகாராஜாவின் மகிழ்ச்சி தங்குகிற இடம். அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கண்ணீரோடு இருக்க விடமாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அஸ்திபாரத்தின் முக்கியத்துவம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த அஸ்திபாரத்தை குறித்து இவ்வளவு காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறத நாம் இங்க வாசித்தோம் பாருங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. Matthew chapter 23 verse 26 பாருங்க. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது குறிப்பாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அஸ்திபாரம் என்பது எந்த ஒரு பில்டிங்க்கும் முதலாவது செய்வது அஸ்திபாரம். அல்லேலூயா. முதலாவது வாழ்க்கையில் செய்யப்படுகிற விஷயம்தான் ஃபவுண்டேஷன். பிள்ளைகள் நன்றாக படித்து பெரிய பதவி அடைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம்? ஃபவுண்டேஷனை போடுறோம். சரியான ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னா கையில் அடிக்கிறோம். எப்படி வேணாலும் எழுது பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுறோமா? ப்ராப்பரா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தா இருந்து அவங்கள கரெக்ட் பண்றோம், சீர்படுத்துறோம். ஃபவுண்டேஷனை கரெக்டா போட்டாச்சுன்னா பின்னாட்களில் பெரிய நிலையில அவர்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரி, அவருடைய படிப்பு எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது முதலாவது செய்யப்பட வேண்டியது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இந்த மத்தேயு 23:26 நம்ம வாசித்தோம். அங்கே சொல்லும் போது இயேசு சொல்றார் பரிசேயர்களை பார்த்து, முதலாவது எதை செய்ய வேண்டும் என்றால் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தாத உட்புறத்தை முதலாவது சுத்தப்படுத்த. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடும் போது சொல்றாரு, வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணி வெளியே ஒரு மாயையான ஒரு தோற்றம், நன்றாக ஜெபிக்கிறவனை போல, நன்றாய் ஆராதிக்கிறவனை போல, ஆண்டவர் மேல அளவு கடந்த பக்தி வைத்திருக்கிறது போல, காலையிலே நான் 4 மணிக்கே எழுந்து ஜெபம் பண்ணிடுவேன், காலையிலே நான் 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிடுவேன், இப்படியே பேசிக்கிட்டு வெளியே ஒரு தோற்றம், ஆனா உள்ளே கேடு, உள்ளே அந்தகாரத்தின் கிரியைகள், இருதயத்தில் மாயமாலங்கள், எத்தனையோ கடினமான காரியங்கள், பகைகள், எரிச்சல்கள், குரோதங்களை கொண்டவர்களாக இருக்கிற அநேகர் இருக்கிறத பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் அஸ்திபாரத்தை முக்கியப்படுத்தினதன் காரியம், சீயோனை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லும் போது சீயோனின் முதல் ஸ்டெப், முதல் படியை சுத்திகரிப்பு. நேற்று காலையில் நாம நேற்று தினத்தில் நம்ம அதை தியானித்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. உட்புறம் சுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Samuel chapter 2 verse 16. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுது கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்கிறான். ஏலியின் பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? பலி செலுத்த கொண்டு போகப்படுகிற அந்த பலியின் கொழுப்பை கொண்டு போகிற மனுஷன் சொல்றான், இன்று செய்ய வேண்டியபடி, இன்று செய்ய வேண்டிய, அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை நான் என்ன செய்யணும்? தகனித்து விடணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலிமிருகத்தின் கொழுப்பு தகனிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த அரோமா அல்ல,
சுகந்த வாசனை உண்டாவதற்கு வாஞ்சையோட அவங்க கொண்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடணும், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு செய்ய வேண்டியதை, இன்னைக்கு கொடுக்க வேண்டியதை நான் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது அங்க என்ன செய்யறாங்க, ஆசாரியனின் பிள்ளைகள் அதை தடை செய்கிறதை பார்க்கிறோம். கவனிங்க, கொழுமையானதை தேவனுக்கு கொடுக்க விடாமல் கொழுமையானதை எடுக்கிற காரியம், முதலாவது செய்ய விடாமல், முதலாவது தேவனுக்கு கொடுக்க விடாமல், கொழுப்பை தகனிக்க விடாமல். நான் இப்படி யோசிச்சேன், முதலாவது தேவனிடத்துல போய் தேவ சமூகத்தில் முதலாவது அஸ்திபாரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதிகாலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்துல போய் முதலாவது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்களும் அழிக்கப்படணும், எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் பலிபீடத்துல சுட்டரிக்கப்படணும், தகனிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதுக்கு தடையாக இருக்கிற ஓப்னி பினேகாஸ் போல சில சிந்தைகள். இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா என்ன, இன்னைக்கு தேடலன்னா என்ன, அஸ்திபாரம் ஏன் அசைகிறது? முதலாவது செய்ய வேண்டியதை செய்யாமல், இன்று தகனிக்கட்டும், இன்று என்னை அர்ப்பணிக்கட்டும், இன்று என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒப்பு கொடாமல் ஓப்னி பினேகாஸ் போல மாம்சத்தின் எண்ணங்கள் நம்மை பிரிக்கிறதா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரம் நிலைவரமா இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். அஸ்திபாரம் முதலாவது செய்கிற காரியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, அதனால தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது இடத்தை கர்த்தருக்கு நாம கொடுக்கணும். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யும், உறுதியாக இருக்கும். அனுதினமும் the first priority, the first hour, அந்த நேரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து தகனிக்கப்பட வேண்டியது தகனிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்ப்பணிக்கப்பட வேண்டியது அர்ப்பணிக்கப்பட்டால் தேவன் அதில் மகிமைப்படுவார். தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அந்த பலியை அங்கீகரிக்கிறவர் ஆசீர்வதிப்பார், நிலைப்படுத்துவார். He will establish us. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, அஸ்திபாரம் என்பது எப்படிப்பட்டது என்றால் அது மாற்றத்தக்கது அல்ல. அல்லேலூயா. அஸ்திபாரத்தினுடைய முக்கியத்துவம், அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு இடத்துல அஸ்திபாரம் போட்டு நாளைக்கு அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு மரத்தை போல அங்கங்கே என்ன செய்ய முடியாது, விரும்புகிற இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது. அஸ்திபாரம் போடப்பட்ட இடத்திலே மாற்ற முடியாததாக இருக்கும். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீரோ மாறாதவர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற காரிய அஸ்திபாரத்தை அவர்களுக்கு தரும்போது அவர்களும் மாறாத நிலையில் நிலைப்பாட்ட உறுதியுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு பில்டிங்கை அப்படியே மனதில் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்திபாரம் ஒரு பில்டிங் இடும்போது அஸ்திபாரத்தை மாற்ற முடியாது. பில்டிங்கை என்ன செய்யலாம், என்ன ஸ்ட்ரக்சர்ல வேணாலும் என்ன செய்யலாம், உள் அமைப்பை மாற்றிக்கொள்ளலாம், கதவு ஜன்னல்களை மாற்றிக்கலாம், பொசிஷன்ஸை மாற்றிக்கலாம். ஆனா அஸ்திபாரத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான், நீதிமொழிகள் 10:25 வாசிக்கிறோம், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவனுடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா, நித்திய அஸ்திபாரம், அது மாறாது. அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஒரே நிலைப்பாடு. கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையில், கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தில் ஒரு செட்பேக் கிடையாது, ஒரு பின்வலிப்பு கிடையாது. அல்லேலூயா. அதுல நிலைவரமாக இருக்கிற நிலையை காட்டுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அஸ்திபாரத்தை மூவ் பண்ண முடியாது நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவரிடத்துல வைத்திருக்கிற அந்த ஆழமான விசுவாசத்தை, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும், மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அஸ்திபாரத்தை ஒருவர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நேரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட், அப்படி அல்ல. ட்ரெண்டுக்கு ஏற்றபடி மாறுகிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அல்ல. அல்லேலூயா. தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நிலை தடுமாறி போக காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து காலத்துக்கு ஏற்றது போல மாறிக்கொண்டிருப்பதனால ஃபவுண்டேஷன் ஹாஸ் பீன் ஷேக்கன். அஸ்திபாரம் நிலையற்றதா, அஸ்திபாரத்தில் நிற்க முடியாம விழுந்து போகிறத பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, சியோனை, அல்லேலூயா அல்லேலூயா, தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளையை, தாம் தெரிந்து கொண்டு வாசம் பண்ண பிரித்தெடுத்த தம்முடைய ஜனத்தை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் நம்மை அஸ்திபாரப்படுத்தினால் ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது, ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. அவரில் அஸ்திபாரமிடப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை நிலைத்து நிற்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக அஸ்திபாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அஸ்திபாரத்தை யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது நிலத்தடியில மண்ணுக்கடியில என்ன செஞ்சிருக்கோம், மறைந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய பில்டிங் என்ன செய்யும், அது தாங்கி நிற்கும். கடந்த நாட்களில் செய்தியை கவனிச்சுட்டு இருக்கும்போது பெங்களூர்ல ஒரு பெரிய பில்டிங், அதன் பக்கத்துல 80 அடி ஆழத்துல என்ன செஞ்சாங்களாம், அந்த பில்டிங் கூட ஒரு பக்கத்துல குழி எடுத்தாங்க, தோண்டினாங்க. 80 அடி ஆழம் வரைக்கும் இந்த பில்டிங்கினுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பக்கத்துல குழி தோண்டி தோண்டி அந்த அஸ்திபாரத்தின் லெவலை கடந்து கீழே போகும்போது நின்ன பில்டிங், பெரிய பில்டிங் என்ன செஞ்சிருச்சு, தானாவே மறைஞ்சு விழுந்துடுச்சு, உடைஞ்சு போயிடுச்சு. கவனிங்க, மறைந்திருக்கிற அஸ்திபாரம், மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற சில குணத்தை, மறைந்திருக்கிற சில செயலை கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். மறைந்திருந்து செய்கிற காரியம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். அல்லேலூயா. ரகசியமாய் செய்யப்படுகிற ஜெப வாழ்க்கை, ரகசியமாய் தேவ சமூகத்திலிருந்து உபவாசிக்கிற அனுபவங்கள், இவைகளெல்லாம் அஸ்திபாரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அஸ்திபாரம் மறைஞ்சுதான் இருக்கும், அது ரொம்ப அலட்டிக்காது, வெளியெங்கும் என்ன செய்யாது, காட்டாது, தன்னை காட்டிக்கொள்ளாது. நான் தான் இந்த பில்டிங்கை தாங்கி நிற்கிறேன், நான் தான் இவ்வளவு உதவி செய்கிறேன், நான் தான் இவ்வளவு பாரத்தை நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யாது, தன்னை வெளியே காட்டாது. அல்லேலூயா. கிறிஸ்து நம்மையும் அவ்விதமாகவே அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? பெரிய மாளிகையை கட்டி எழுப்பி அந்த மாளிகையை சுமக்கத்தக்கதான அஸ்திபாரங்களாக நம்மை நிறுத்தி, ஆமென், அந்தரங்கமாய் மறைந்திருந்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த 8வது மாதத்துல, ஆண்டவரே என்னை ஒரு அஸ்திபாரத்தின் கல்ல போல, அஸ்திபாரமா
மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு பாத்திரமா என்ன மாற்றும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. பார்த்து மறைந்து இருந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். இன்னொரு சைடுல பார்க்கும்போது அந்தரங்கமான வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கை, உபவாசம், தான தர்மம், அந்தரங்கத்தில் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை குறித்து பேதுரு நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். பேதுரு நிருபம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். இப்படிப்பட்ட மறைந்திருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயம். இன்னொரு சைடுல அஸ்திபாரம் மறைந்திருப்பது போல சீக்ரெட்டான ஹிடன் அஜெண்டாஸ். இந்த அஸ்திபாரத்தை ஒன்ஸ் பில்டிங்கை கட்டி மூடியாச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? கரெக்ட் பண்ண போக முடியாது. அதனால மறைவிடங்கள்ல என்ன செய்வாங்க? நிறைய யாரும் பார்க்காம இருக்கிறதுனால மறைவிடத்தில் அநேகர் தவறுகிறத பார்க்கிறோம். மறைவிடத்தில் அநேகர் மிஸ்டேக் பண்ணுகிறத பார்க்கிறோம். அந்த மறைவிடத்தின் தவறு என்ன செய்யும்? வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 13-14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி. என்ன ஆயிடுச்சு? மறைந்திருந்த அஸ்திபாரம் தான். ஆனால் அந்த மறைந்திருக்கிற வாழ்க்கைய சாரம் இல்லாம கட்டிட்டாங்க. உண்மையான போட வேண்டிய நிலையில கலவைய போடல, போட வேண்டிய நிலையில அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த சிமெண்டோடைய குவாலிட்டியை கொடுக்கல. சாரமில்லாத சாந்த என்ன செஞ்சிட்டாங்க? பூசி எப்படியோ ஒப்பேத்தி. மறைந்திருக்கிற வாழ்க்கையில, விசுவாச ஜீவியத்துல, இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்துல அல்லது ஜெப வாழ்க்கையில ஒப்பேத்தி வாழுகிற நிலை. ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன், உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அல்லேலூயா. அஸ்திபாரம் ஏன் முக்கியமானது? அஸ்திபாரம் யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால, யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக துணிந்து வாழ்வதற்கல்ல. அஸ்திபாரம் சாரமுள்ளதாய் காணப்படணும். அஸ்திபாரம் தேவனுக்கு பிரியமானதாய், மாயமாலமற்றதாய், உறுதியானதாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் ஆண்டவர் அந்த அஸ்திபாரத்தை மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் தெளிவாக போதிக்கிறத பார்க்கிறோம். இந்த அஸ்திபாரத்தை அந்தரங்கத்தில் மறைந்திருந்து நீங்க என்ன செய்யணும்? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் உங்களை காண்கிற தேவனை அறிகிறார் என்பதை அறிந்து நீங்கள் உற்சாகத்தோடு கொடுங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உங்களுடைய உபவாசத்தை பார்க்கிறார்ங்கிறத அறிந்து நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. மனுஷருக்கு உங்களை என்ன செய்யாதீங்க? காட்டிக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 90வது சங்கீதம் அதன் 8வது வசனத்தை பாருங்கள். என் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் என் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அஸ்திபாரம் மனுஷனுடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறது போல இருந்தாலும், அல்லேலூயா, ஆண்டவர் அதையும் காண்கிறார். ஆண்டவர் சொல்றார், இங்கே சங்கீதக்காரன் சொல்றார், உமக்கு முன்பாக என் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சொல்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரம் மிக முக்கியமானது. அஸ்திபாரத்தின் முக்கியத்துவம் என்ன? முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அஸ்திபாரம்
முதலாவது செய்யப்பட வேண்டியது. அல்லேலூயா. அஸ்திபாரம் மாற்ற முடியாதது. தவறான அஸ்திபாரத்தை போட்டுட்டோம்னா அதை என்ன செய்ய முடியாது, மாற்றி திரும்பவும் அஸ்திபாரத்தை பண்ண முடியாது. அல்லேலூயா. மேல கட்டிட்டோம்னா மாற்ற முடியாது. மூன்றாவது, அஸ்திபாரம் யாரும் பார்க்க முடியாத ஒரு நிலை. நான்காவது பார்ப்போம். ஸ்தோத்திரம். கவனிங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால். அஸ்திபாரம் என்ன செய்யப்படுமா? ஆராயப்படும், சோதிக்கப்படும். அஸ்திபாரம் பரிசோதனை செய்யப்படுகிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பிரசன்ட் ஸ்டேஜ்ல இந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த காலம் அஸ்திபாரத்தை சோதிக்கும் காலம். விசுவாசிகள், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுத்தவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், கொரோனா அஸ்திபாரத்தை என்ன செய்து சோதிக்குது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தப்போ உண்மையா ஆராதிச்சோம். வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நெக்லிஜென்ஸ். ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமா கொடுத்தோம். இப்போ கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மறந்துடுச்சு. ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை இருந்துச்சு. இப்ப அஸ்திபாரம் சோதிக்கப்படுகிறது. அதெல்லாம் எங்க போச்சு? அந்த வாஞ்சையெல்லாம் எங்க போச்சு? அந்த ஆசையெல்லாம் எங்க போச்சு? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த காரியம் எல்லாம் அப்படியே தளர்ந்து போய், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைக்குள்ள நம்ம போயிட்டோமோ? ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து தான் பேசுகிறார். அஸ்திபாரம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த அஸ்திபாரம் ஆராயப்படக்கூடுமானால் ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய காரியங்களில உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அஸ்திபாரம் சோதிக்கப்படுகிற காலம். மக்கதோனியா நாட்டு அந்த மக்கதோனியா சபையாரை குறித்து சொல்லும் போது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லும் போது அவர்களை குறித்து பார்க்கிறோம். மிகுந்த உபத்திரவத்தினால் அவர்கள் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் அவர்களுக்கு உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதிக்கப்படும் போது தளர்ந்து போகாமல் ஈடு கொடுக்கும் விசுவாச வாழ்க்கை. அஸ்திபாரம் நிச்சயமாய் சோதிக்கப்படும். விசுவாசத்தை குறித்து சில நேரத்தில் நல்ல வைராக்கியமா பேசியிருப்போம். அடுத்த நாளே அந்த விசுவாசத்தை சோதிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும். பரிசுத்தத்தை குறித்து பயங்கரமா பலமா பேசியிருப்போம். அடுத்த நாளே பரிசுத்தத்தை சோதிக்கிற சோதனை நமக்கு நேராய் வந்து நிற்கும். ஆனால் இந்த சபையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சோதிக்கப்படுகையில் அவங்களுக்கு கொடிய தரித்திரம் இருந்தும் குறைச்சல் இருந்தும் பூரண சந்தோஷத்தினால் என்ன செஞ்சாங்களா? மிகுந்த உதாரத்துவமாய் செய்தார்கள். அல்லேலூயா. கொடுக்கிற விஷயத்தை மாத்திரம் நான் இங்கே சொல்ல வரவில்லை. தேவனுக்காக போராட்டத்தின் நேரத்திலும் சோதிக்கப்படுகிற நேரத்திலும் வைராக்கியத்தோடு நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது என்ன செய்யணும்? சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டா. சோதிக்கப்படும் போது சுத்த பொன்னாக விளங்குமானால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை, கனத்தை, மகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எதன் மேல் கட்டுகிறோம், நாம் எப்படி கட்டுகிறோம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல உணர்த்தி தருவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 14 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பது அக்னியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அக்னியினாலே அது வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டது என்கிறத அக்னி டெஸ்ட் பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உறுதியான அஸ்திபாரம் உடையவர்களாக 2 தீமோத்தேயு சொல்லும் போது 2 அதிகாரம் 19 வசனத்தில் பார்க்கிறோம், உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரம் உறுதியானதாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த உறுதியான அஸ்திபாரம் உடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்த போதும், போராட்டங்கள் வந்த போதும் தளர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி நடந்தார்கள். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், கூடாரங்களில் சஞ்சரித்த ஆபிரகாம், ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்தில் சஞ்சரித்த ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அஸ்திபாரப்படுத்துகிறார். எதற்காக? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அஸ்திபாரப்படுத்துதல் என்று சொன்னால் நிலைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அஸ்திபாரத்தை சத்துரு ஒருவேளை தகர்த்து போட்டிருந்தானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. சிலருடைய அஸ்திபாரத்தை சாரமற்றதாக மாற்றி அதில் திறப்புண்டாக்கி போட்டான். அதில் உள்ளே இருக்கிற நாமும் அழிந்து போகத்தக்கதாக அந்த அஸ்திபாரத்தை சத்துரு கெடுத்து போட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தகர்த்து போட்ட அஸ்திபாரத்துக்காக இன்றைக்கு பெருமூச்சு விட்டு அழு, பெருமூச்சு விட்டு அழு. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கண்ணீரோட கேட்போமானால் ஆண்டவர் சொல்றார், சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன். அல்லேலூயா. சீயோன் நான் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு திறப்புண்டானது. அவன் வாழ்க்கை சாரமற்று போனது. அவனுடைய வாழ்க்கை கண்ணீராலும் உபத்திரவத்தினாலும் ஒருவேளை நலிந்து போய் பலவீனப்பட்ட அஸ்திபாரம் தள்ளாடுகிறது போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அஸ்திபாரப்படுத்துவேன். இந்த 8வது மாதத்துல உன்னையும் நிலைப்படுத்துவேன். நீ பெருமூச்சு விட்டு அழு, நீ பெருமூச்சு விட்டு கதறு, வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவருடைய வசனத்துல நான் வாசித்தது போல சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனத்தில் சிறுமையானவர்கள் திடன் கொண்டு அதிலே தங்குவார்கள். தேவன் அவருடைய ஜனத்தை அஸ்திபாரப்படுத்தும் போது அவர்கள் அலைந்து திரிகிறவர்களா இருக்க மாட்டார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அதிலே தங்குவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். அஸ்திபாரத்தின் முக்கியத்துவம் என்ன? முதலாவது, அஸ்திபாரம் முதலாவது செய்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது தேவனை தேட, முதலாவது உள்புறத்தை சுத்தமாக்க, முதலாவது தேவனுக்கு தகனிக்க வேண்டியதை தகனிக்க, பலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 2வது, அஸ்திபாரம் மாற்ற முடியாதது. அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற ஒரே அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற நாம் நிலைப்பாடை மாற்றி மாறுகிற நிலை நமக்கு இராமல் உறுதி உள்ளவர்களாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது, அஸ்திபாரம்
பார்க்க முடியாத வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. மறைந்திருக்கும் வாழ்க்கை, மறைந்திருக்கிற நிலையில் பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்பட நேரிடும். மறைந்திருக்க வாழ்க்கையில் பலமாக அஸ்திபாரத்தை கட்டவும் முடியும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி கொள்ளுகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. சாரமற்ற நிலையில் அந்தரங்க வாழ்க்கை இருக்குமானால் அதை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஏனென்றால் கடைசியாக நான் சொன்னேன், அஸ்திபாரம் சோதிக்கப்படும் காலம் வரும். எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டோம், எவ்வளோ பிரசங்கத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை தைரியப்படுத்தினது, திடப்படுத்தினது. ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலைகள், பாடுகள் நம்மை சுற்றி வந்திருக்கும் போது நாம் தளர்ந்து போனவர்களாய் போய்விடாமல் சோதிக்கப்படும் போது சுத்த பொன்னாக விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சோதிக்கப்படும் போது அஸ்திபாரம் உறுதியாய் நிலைத்திருக்கிறதாக ஆண்டவர் நம்முடைய அஸ்திபாரத்தை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்று காலையில ஆமென், இந்த 8வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையில தேவன் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவனை அஸ்திபாரப்படுத்துகிறார். இது நான் தெரிந்து கொண்ட இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தெரிந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை அஸ்திபாரப்படுத்த விரும்புகிறார். ஆமென். சீயோனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். சீயோனை நான் அஸ்திபாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது உண்மை என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் அஸ்திபாரப்படுத்துவீர், என்னை நீர் நிலைப்படுத்துவீர், என்னை நீர் உறுதிப்படுத்துவீர். என் வாழ்க்கையை நிலைபெறமற்றவனாக தள்ளி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் இன்றைக்கு ஆமென் மாற்றி போட்டு, அஸ்திபாரம் ரொம்ப மிக முக்கியம்ப்பா. ஆண்டவரே, அஸ்திபாரம் முதலாவது தேவனுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய காரியத்திலிருந்து எங்களை சத்துரு அநேக விஷயங்களை பிரித்து போட்டான். அந்த அஸ்திபாரத்தை நாங்க திரும்பவும் போட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனையில தேவனங்களோடு கூட பேசின நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அஸ்திபாரங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்கட்டும் ஆண்டவரே, நாங்கள் சோதித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்காயிலும் திறப்பு இருந்துச்சுன்னா, எங்கேயாயிலும் சாரமற்ற நிலை இருக்கும்னா, எங்கேயாயிலும் ஆண்டவரே அது இருக்க வேண்டிய நிலையில் இல்லாம இருக்கும்னா, இன்றைக்கு அதை சீர்படுத்தும் ஆண்டவரே, இன்றைக்கு அதை நிலைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அஸ்திபாரத்தை ஆண்டவரே நீர் நிலைப்படுத்துவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்க வாழ்க்கையில நாங்கள் இன்னும் உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றவும், இன்னும் உறுதியாய் நாங்கள் நிலைத்திருக்கவும், இன்னும் சமாதானத்தோடு கூட நாங்கள் வாழவும் கர்த்தருக்கு தயவு செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஆமென் உணர்த்தி இருப்பாரானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என் வாழ்க்கை சாரமற்றதா போயிடுச்சப்பா. கடந்த 7வது மாதத்துல ஆமென் ஆண்டவரோடு கூட நாங்க இருக்க வேண்டிய, முதலாவது செய்ய வேண்டிய, போட வேண்டிய அஸ்திபாரத்தை போட குறைவுபட்டுட்டோம். ஆமென். நிலைப்பாடு மாறி மாறி ஆமென் மாறாத அஸ்திபாரமா இருக்க வேண்டியவங்க நாங்க எங்களுடைய பொசிஷனை மாத்திட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? பெருமூச்சு விட்டு அழுகலாமா? ஆண்டவரிடத்துல கண்ணீரோட மனம் திரும்புவோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சாரமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம்னா, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையை மாற்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எங்களை நிலைப்படுத்துங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கப்பா. எங்க அஸ்திபாரம் உறுதியாய் உறுதியாய் உம்மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே,
அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சேர்ந்து பாடுவோமாமே. சீயோனிலே என் தீர அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் தீர அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதி, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவரேனக்கே நீரா எழுப்பினாலும். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவரேனக்கே நீரா எழுப்பினாலும். எனக்கு ஏற்றால் உயரத்தீரே, எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத தெய்வமே, நித்திய அஸ்திபாரம் உடையவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை பார்த்து இன்று காலையில சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். நீர் உம்முடைய ஜனத்தை அஸ்திபாரப்படுத்தினபடியால், நீர் உம்முடைய ஜனத்தை அஸ்திபாரப்படுத்துகிறபடியால், ஆண்டவரே, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எந்த மனுஷன் விரோதமாக எழுந்தாலும், நேசித்த பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது சத்துருக்கள் பகைமையோடு எழும்பலாம். ஆண்டவரே, எவர் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் ஒன்றும் எங்களை அசைப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். அஸ்திபாரம் முதலாவது செய்யப்படும் காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அஸ்திபாரம் மாற்றமில்லாத நிச்சயத்தோடு வாழும் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அஸ்திபாரம் மறைந்திருக்கும் காரியங்கள், மறைந்திருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அஸ்திபாரம் சோதிக்கப்படும். அஸ்திபாரம் பரிசோதிக்கப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. அது பரிசோதிக்கப்படும் நாளிலே, இயேசு வெளிப்படும் போது, சோதிக்கப்படும் வேளையிலே அஸ்திபாரம் தகர்ந்து போனவர்களாய் நாம் இராமல்
நிலையான அஸ்திபாரத்தை உடையவர்களாக ஆமென் எடுத்து வைத்த அடியை பின்வாங்காமல், கலப்பையில் கை வைத்திருக்கிற நாம் பின்னிட்டு பாராமல் இயேசுவை நோக்கி ஓடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 8வது மாதத்தின் இந்த முதல் பரிசுத்த நாளிலே கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே, எந்தெந்த ஏரியாஸ்ல பொருளாதாரத்துல ஆண்டவரே ஒருவேளை குறைவு பட்டிருப்பார்களானா, ஆமென், தொழில்களில தடுமாற்றத்தோடு கூட இருப்பார்களானால், நிலைவரம் இல்லாமல் இருந்த சீயோனை பார்த்து நிலைவரப்படுத்துவேன், அஸ்திபாரப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படி உடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குறைவு பட்டிருக்கிற ஏரியாஸ்லையும் தாங்கப்பா, உடைய நிலைப்படுத்துங்க, உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து சிறுமையானவர்கள், ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதில் மகிழ்ச்சியோடு தங்க செய்கிறவர். அப்படி அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் தங்க பண்ணும். உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 8வது மாதத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் குறைவின்றி நடத்தும். சமாதானத்தோடு உமது ஜனத்தை காத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.